இங்கே பேசிய பல ஆளுங்கட்சி எம்பிக்களுடைய பேச்சுக்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். குறிப்பாக எனக்கு முன் பேசிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட பலர் நாங்கள் கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களை விமர்சிக்கின்றோம் என்ற அடிப்படையிலே பேசினார்கள். குறிப்பாக நாங்கள் கௌரவ பிரதம அமைச்சருக்கு நிறைய மரியாதை வைத்திருக்கின்றோம். அவர் நல்ல படித்த மிகச்சிறந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர். நாட்டிலே ஒரு பிரதமர் என்று நாங்கள் அவரை சொல்லுகின்ற போது நாங்கள் பெருமைப்படுகின்றோம். ஆகவே அந்த பிரதமருக்கு எதிராக நாங்கள் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லோரும். குறிப்பாக அந்த கல்வி சீர்திருத்தம் இந்த நாட்டுக்கு கட்டாயம் அவசியமான ஒன்று. எப்போதே செய்திருக்க வேண்டிய வேலையை எதிர்ப்புகள் காரணமாக, அரசியல் காரணங்களுக்காக செய்யாத நிலையில் கௌரவ பிரதமர் ஹரணி அவர்கள் இந்த ரிஃபார்ம் அதனை கொண்டு வந்து அதை செய்ய வேண்டும் என்று மிக தெளிவான ஒரு தீர்மானத்தை எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு முனைந்தார்கள். அதை நாங்கள் பாராட்டுகின்றோம். எந்த வகையிலும் அதை பிற்படக்கூடாது. அந்த எஜுகேஷனல் ரிஃபார்ம் கட்டாயம் செய்யப்பட வேண்டும். அதில் ஏற்பட்ட ஒரு சில உள்வாங்கப்பட்ட சில சப்ஜெக்ட் சம்பந்தமாகத்தான் இங்கு பிரச்சனை. அதில் உள்வாங்கப்பட்ட பாலியல் தொடர்பான, ஓரினச் சேர்க்கை தொடர்பான சில அம்சங்கள் தொடர்பிலே தான் மத சமய கலாச்சாரங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தான் மத தலைவர்களும் சமூக புத்திஜீவிகளும் இந்த பாலியல் சம்பந்தமான பூத்தப்பட்ட பாடம் அகற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை விடுத்தார்களே தவிர இந்த எஜுகேஷனல் ரிஃபார்ம் நிறுத்தப்பட வேண்டும் என்று யாரும் கூறப்படவில்லை. உண்மையிலே இந்த நாடு என்னென்றால் எங்களுடைய சிலபஸ், எங்களுடைய சிஸ்டம் எல்லாமே அவுடேட்டட், எல்லாமே பழைய சிலபஸ், பழைய அவுடேட்டட் சிஸ்டம். இந்தியா போன்ற நாடுகள், பக்கத்து நாடுகள் எல்லாம் தொழில்நுட்ப தகவல், ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் எங்கேயோ முன்னேறி கொண்டிருக்கின்ற போது இன்னும் நமது பல்கலைக்கழகங்களில் 5 வருடம் 10 வருடங்களுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட அதே சிலபஸ்களை தான் நாங்கள் இன்னும் படிப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கான வழிவகைகள் இல்லை, போதிய அளவு நிதி ஒதுக்கீடுகள் இல்லை. நாங்கள் அந்த சிலபஸ்கள் சிஸ்டத்திலே நாங்கள் மாற்றத்தை கொண்டு வராத வரை எங்களுடைய மிகச்சிறந்த ஒரு இளைஞர்களுக்கு, எங்களுடைய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை வழி சமைத்து கொள்ள முடியாது. இதனால் பாடசாலை கல்வி, பல்கலைக்கழகம் என்பது வெறுமனே படித்து விட்டு விட்டிருப்பதற்கல்ல. பெற்றோர்கள் படித்து முடிந்தவுடன் அந்த பிள்ளைகள், தங்களுடைய குழந்தைகள், தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கின்ற மிகச்சிறந்த தொழிலுக்கு அவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். ஆகவே கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள் இங்கு இல்லாவிட்டாலும் நாங்கள் அவர் கொண்டு வந்த எஜுகேஷன் ரிஃபார்மை நாங்கள் வரவேற்கின்றோம். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவரை நாங்கள் அதுக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம். அந்த எஜுகேஷன் ரிஃபார்ம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு தேவையான முழு சப்போர்ட்டை நாங்கள் கொடுப்போம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சமய கலாச்சாரங்கள் எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அது உருவாக்கப்பட வேண்டும் என்பதை தவிர எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, இது தொடர்பிலே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வருடம் பிற்படுத்துவது என்பது, போஸ்ட்போன் பண்ணும் வருடம் ஒரு மிகப்பெரிய குற்றம். இலங்கையை பொறுத்த வகையிலே நாங்கள் இன்னும் சில வேளைகள் 27ஆம் ஆண்டு கூட நடைமுறைப்படுத்தாமல் போகலாம். ஆகவே இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். உடனடியாக இந்த ரிஃபார்ம் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். சப்ஜெக்ட்ஸிலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். சிலபஸிலே கொண்டு வரப்பட வேண்டும். பாடசாலை மாத்திரமல்ல, பல்கலைக்கழகங்களிலும் இந்த சிஸ்டத்திலே சேஞ்சை கொண்டு வருகின்ற போதுதான் எதிர்காலத்திலே ஒரு நல்ல ஒரு சமூகத்தை எங்களால் வளர்க்க முடியும். குறிப்பாக I would like to say a few minutes about on behalf of the thousands of young Sri Lankan whose dreams are shaped and too often shattered by education system. Every honorable chairman, every year nearly 180,000 students qualify for university entrance through GCE advanced level examination, but only 45,000 are admitted to state universities. That means more than 135,000 students, qualified students, are left outside, not because they failed, but because of our system failed. Our state universities alone cannot meet this growing demand.
lecture halls are overcrowded, ගරු මන්ත්‍රීතුමා තව facilities are විනාඩි strained, 2යි. and තව academic විනාඩි 2යි staff are ඔබතුමන්ට. under pressure. This is why non-state universities are not a luxury but necessity. They must complement state universities, not replace free education. However, Honorable Chairman, expansion must be responsible. We need a clear national policy, strict accreditation, foreign university partnership, public-private partnership, student protection, mechanism and non-scholarship and scholarship support for deserving students. Education reform must also prioritize teachers, curriculum accuracy and stakeholder consultation. Education is not a political issue, it is a national responsibility. When over 135,000 qualified students are denied opportunity each year, this parliament has a normal moral duty to act wisely and inclusively. Reform, but reform carefully. Expand access, but protect quality. Listen to criticism because constructive opposition strengthens democracy. The future of our children is too important for trial and error. Thank you. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.